ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, டேட்டாஸ் என்ன சொல்லுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, அண்டு நாளைக்கு நம்மளோட ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு பிளான் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ்டர்டே நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனோட்டி குளோபல் மார்க்கெட் எல்லாம் நல்லாவே ஒரு ரைஸ் ஆச்சு. டவ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் பக்கம் 2 ப்ளஸ், S&P 500 எல்லாமே 2 நல்ல ஒரு ரேலியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்னிங் ட்ரேடான சைனா மார்க்கெட்டு மட்டும்தான் ப்ளஸில் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி அண்டு சவுத் கொரியா காஸ்பி ஃபாலு. ஆக்சுவலாக 2 நாளாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் நிக்கியும் சவுத் கொரியா காஸ்பி நல்லாவே ஃபால் ஆகிட்டுருக்கு. சவுத் கொரியா காஸ்பி 6%, ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்திங்கன்னா 2% பக்கம் ஃபால் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் ஒரு 200லேருந்து 220 பாயிண்ட்டு ப்ளஸில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி நல்லாவே ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. இந்த 24,155 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருந்துச்சு. இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட்டு ஏறிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி சப்போர்ட்டாக இருந்தது, திரும்பி ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு, இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் மார்க்கெட்டு அங்கே தான் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்த ஒரே ஒரு ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை கிட்ட மார்க்கெட்டு ஒரு பெரிய புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். சென்செக்ஸில் ஒரு 50 பாயிண்ட் பக்கம் 2 கேப்சர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எடுத்த ஒரே ட்ரேட் அதுதான். மீதி எல்லா நேரமும் மார்க்கெட்ஸு ஓவராலாகவே பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை மார்க்கெட்டு ஃபில் பண்ணிருச்சு. இனிமேட்டு மார்க்கெட்டு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, இந்த இடம் பார்த்திங்கன்னா அதாவது 12 ஜூன் அதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 23,645. இதோட லோ பார்த்தீங்கன்னா எப்போ ஜூன் 15 வந்த லோ பார்த்தீங்கன்னா 23,812. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அதை ஃபில் ஆச்சு. ஓகேங்களா, எக்ஸாக்டாக அதை ஃபில் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இப்போ 23,600 கிட்ட லோ வந்துச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. திரும்பி 24,200 இன்னைக்கு மார்க்கெட்டு 250. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளோட மார்க்கெட்டு ஜூன் 15லேருந்து இப்போ ஜூலை மந்த் எண்டு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு அங்கேயே தான் இருக்குது, எங்கேயுமே போகல. கீழே இறங்கினா 23,800, மேலே வந்தால் 24,200, 300, திரும்பி 22,800, 23,800ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23,320 இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேண்டிலோட ஹை 23,300, 6,320. இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்க மேஜர் ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,360. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட்டு கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சப்போர்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,135. இந்த இடத்துல 2 கேண்டிலோட லோ தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டோட மேஜர் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்றைக்கி ஒரு கேப் விட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை மார்க்கெட்டை ஃபில் பண்ணும். 24,039. இதுதான் மார்க்கெட்டோட மேஜர் லெவல். ஓகே, சென்செக்ஸோட நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி. ஸோ வொலட்டாலிட்டி இருக்கும். இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு யூஎஸ்லேருந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வருது. ரேட்டில் எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சப்போஸ் அதுக்கு தகுந்த அப்படின்னா மார்க்கெட்டு கேப் அப்பா கேப் டவுனான்றது நமக்கு தெரியும். அவங்க என்ன எது மாதிரி ஃபோர்காஸ்டிங் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த அப்படியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதுக்கு தகுந்த அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இதை நம்மளோட டெலகிராம் சேனலு விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அண்டு நம்மளோட இது எல்லாமே அதாவது டேட்டாஸ் என்ன சொல்லுது, மார்க்கெட்டோட சப்போர்ட் என்ன, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, இது மட்டும்தான் சொல்லுவோம். உங்களோட ட்ரேடிங் பிளானை நீங்கள் அதை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் இன்னையோட மார்க்கெட்டு. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 74,500. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா புச்சைடு இருக்குது. மேலில் பார்த்தீங்கன்னா 78,000. சப்போஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்த பக்கம் ரைஸ் ஆகுது, கால் சைடு சப்போஸ் புட் சைடு ரைஸ் ஆகிட்டே இருந்தால் நான் 78,000 வந்தால்
ஒரு புட் ஆப்ஷன் எடுப்பேன். நான் சொல்கிறது 2.25 2.50க்கு மேலே ஓகேங்களா. அதே மாதிரி மத்தியானத்துக்கு மேலே 7,500 வந்தால் கால் எடுப்பேன். இது ரெண்டு எல்லாமே 2.25க்கு மேலே. ஓகே, இதுதான் நம்மளோட ட்ரேட் பிளானு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பிரியில் எப்பயுமே ஒன் சைடாகவே பொசிஷன் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று எடுத்திங்கன்னா ஒரு புட்டு ஒரு 20 ரூபாயிலேருந்து சடனாக 50 ரூபா இருந்துச்சு. கால் பார்த்தீங்கன்னா 8 ரூபா லோ மேக் பண்ணிவிட்டு முடியும் போது க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயில் முடிஞ்சு, 35 ரூபாயில் முடிஞ்சு, 23,950 காலுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. எப்பயுமே ரெண்டு சைடுமே ஷார்ட் கவரிங் இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, இந்த மாதம் ஓப்பனிங்கில் இருக்க எல்லா பொசிஷனும் நாளைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை ரோல் ஓவர் பண்ணும்போது இந்த வொலட்டாலிட்டி இருக்கும். ஸோ அந்த 2.25 அந்த 3.25 வரைக்கும் நீங்கள் பொசிஷனை ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, 20 ரூபா 25 ரூபா, அதாவது உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகிடுச்சுன்னா ஒன்று ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள், இல்லை அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆயிருங்க ஓகேங்களா. இல்லை இப்போ லாட்டு நிறையா வச்சுருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 குவான்டிட்டி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 800 900 குவான்டிட்டி வெளியில் வந்துருங்க, ஒரு 100 குவான்டிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரே பக்கமாக மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா. இதுதான் மந்த்லி எக்ஸ்பைரி எப்பயுமே இருக்கும். ஓகே, இப்போ ஐவி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, ஐவி புட் சைடு அதிகமாக காட்டுது. இப்போ மேபி லாஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்கவுங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறனால பையிங் சைடு அதிகமாக போயிருக்கும். அதனால் புட் சைடு ஐவி கூட இருக்குது. இந்தியா விக்ஸ் 12 இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட்டை அப்ட்ரெண்டில் இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ரன்னிங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டவ் ஃபியூச்சரு அண்டு டேக்ஸு கேக்கு எல்லாமே இப்போதைக்கு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து நம்மளோட ட்ரேட் பிளான் பண்ணுவோம். இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம ஒரு ட்ரேடிங் கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.